பெஞ்சின் புயல் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே இன்று மதியம் மேலே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு கடற்கரை பகுதி. மொத்தம் 19 மீனவ கிராமங்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமி என அழைக்கப்படும் தந்திராயன் குப்பம் கடற்கரை பகுதி. வெளி மாநிலம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்கள் இங்கு கூடுவது வழக்கம். மகிழ்ச்சியான சூழல். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சல் புயல் இன்று மதியம் கரையை கடக்கும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்த நிலைமையில் கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் கடுமையான சீற்றத்தோடு காணப்படுகிறது. நம்ம ஒளிப்பதில் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா சுமார் 10 அடிக்கு மேலே கடல் அலைகள் சீறி பாய்ந்து 10 அடிக்கு மேலே உயரம் எழுந்து இந்த கடற்கரையை நோக்கி இந்த அலைகள் வந்துட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 19 மீனவ கிராமங்கள் இருக்கு. 19 மீனவ கிராமங்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 புயல் பாதுகாப்பு மையங்கள் இருக்கு. 850 தற்காலிக தங்கும் விடுதிகள், அதாவது உடனடியாக பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களை தங்க வைக்கிறதுக்கான 850 இடங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை புயல் கடுமையாக பாதித்தால் மொத்தம் 38 சுகாதார குழுவினர் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வகையில் அதை தடுக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தியிருக்கு விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம். இது மட்டும் இல்லாமல் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக கடற்கரை பகுதிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நேற்று மாலை முதலே விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் தடுத்தாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடாது. இரவு முழுவதுமே கடுமையான கடல் சீற்றம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த தந்திராயன் குப்பம் அழகுமிகு கடற்கரை சாலையில் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அதிகாலை முதலே இந்த கடல் சீற்றத்தையும் இந்த கடற்கரை பகுதியை அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து சுற்றுலா பயணிகளோட வருகை இந்த கடற்கரை பகுதியில் அதிகம் இருக்கிற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் அதே போல பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து தற்போது இதை தாண்டி கடுமையான கடல் சீற்றம் தான் இந்த தொடர்ந்து இருந்திருக்க காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நிலவரப்படி இந்த விழுப்புரம் மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளில் கடல் சீற்றத்தோடு காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் லேசான சாரல் மழையும் பெய்ய தொடங்கிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.